ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு பிரைவேட் ப்ரொஃபஷனல் காலேஜஸ் பற்றி அந்த எக்ஸாம் பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸ் அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் www.tnppcahs.org போனீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 23/8. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24/8. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் 19/9. லாஸ்ட் டேட் ஃபார் டவுன்லோடிங் ஆல் டிக்கெட் 21/9. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 22/9. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் மெரிட் லிஸ்ட் எப்போ விடுவாங்கன்னா 25/9. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் அட்மிஷன் 30/9. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டேட் பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பர். டைம் 2 to 5 PM. சென்டர் அதிலே கொடுத்துருக்காங்க, சென்னை பல்லாவரமில். இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 19/9 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை ஒரு ஜெராக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ அதோடு நீங்கள் ஸ்பீட் கொரியர் பண்ணி விடணும். அதிலே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ப்ராஸ்பெக்டஸ்லேயே. அதுக்கப்புறம் இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பிஃபார்ம் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இல்லைனா ஈக்குவலன் டு தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷ்னலு, எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பிசிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, இல்லைனா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, அட்டெம்ப்ட் சர்டிஃபிகேட் உங்களோட இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பிஃபார்ம் படித்த இன்ஸ்டியூஷனில் போய் வாங்கிட்டு வரணும். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே படிக்கல, வேறு யூனிவர்சிட்டியில் படித்தோம் அப்படின்னீங்கன்னா அவங்க அவங்க காலேஜில் போய் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அதை சப்மிட் பண்ணணும். 2 to 5 எக்ஸாம்னா 1 o'clock அங்கே சென்டருக்கு முன்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல் டிக்கெட்டை ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல் டிக்கெட் மெயிலில் வரும், இல்லைனா நீங்கள் அந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், அதில் வரும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நடக்கும். அதில் 125 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை 90 மார்க்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. மீதி 10 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஆட் ஆகும். இப்போ நீங்கள் 2021 பிஃபார்ம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 24 எழுதும் போது உங்களுக்கு 3 மார்க் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஆட் ஆகும். அந்த மாதிரி 10 மார்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வச்சுருக்காங்க. டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு லிஸ்ட்டு வெளில விடுவாங்க ஃபைனலாக. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷனுக்கு 1500. அப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த அட்ரஸ்க்கு காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் காலேஜ் எந்த காலேஜில் அட்மிஷன் போடுறீங்களோ அந்த டைமில் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே 125 கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்கன்னு சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. மேஜராக எதில் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதை மட்டும் நல்லா டார்கெட் பண்ணி படிங்க. ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். டோட்டலாக 46 காலேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து பக்கத்துலேயே கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் ஓகே அப்படின்னா ஒரு 4 பேர்கிட்ட கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இந்த மாதிரி அட்மாஸ்பியரு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குமா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அது எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேனா நேர்லேயே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்துடுங்க. புக் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டி தான். இதில் மார்க் எடுக்கிறத பொறுத்து தான் காலேஜ் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் டேரெக்டாக நேர்லேயே போயிட்டு உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவுன்சிலிங்கு, அது கிடைக்காதவங்க இதை ட்ரை பண்ணிக்கலாம், மேனேஜ்மெண்ட்டில் போய்க்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.